மொழியோடு பேசுபவள் எனும் வலையொலித்தளம் உங்களை அன்போடு வரவேற்கின்றது. தமிழ் உறவுகளுக்கு முதலில் நான் கூறிக்கொள்வது என்ன அப்படின்னா, நீண்ட நாட்களாகவே நம்மளுடைய மொழியோடு பேசுபவள் என்ற வலையொலித்தளத்தை தொடர்ந்து பயணிக்க முடியாமல் போய்விட்டது. மீண்டும் ஏதாவது ஒன்றை கொண்டு இந்த மொழியோடு பேசுபவள் என்ற வலையொலித்தளத்தை தொடரலாம் என்ற எண்ணத்தின் அடிப்படையில் நான் அணி இலக்கணத்தை குறித்து இந்த வகுப்புகளை இயக்கலாம் என்று ஆசைப்பட்டேன். அதனுடைய அடிப்படையில் தான் இன்றைக்கு நம்மளுடைய இலக்கணம் என்று பார்த்தால் தமிழினுடைய இலக்கணம் 5 வகையான இலக்கணம் அடங்கியது. அதாவது எழுத்திலக்கணம், சொல் இலக்கணம், பொருள் இலக்கணம், யாப்பிலக்கணம், அணி இலக்கணம் என்று சொல்லக்கூடிய 5 வகையான இலக்கண கட்டமைப்பை உடையது. அந்த வகையில் 5வது இலக்கணமாக இருக்கக்கூடிய அணி இலக்கணத்தை குறித்து ஒரு மிகச்சிறந்த நூலாக இருக்கக்கூடிய தண்டி அலங்காரம் என்று சொல்லக்கூடிய அந்த தண்டி அலங்காரத்தில் இருந்து சில நூல்பாக்களை இந்த காணொளியில் காணலாம் என்று ஆசைப்பட்டேன். அதனுடைய அடிப்படையில் தான் இன்றைக்கு வேற்று பொருள் வைப்பணி, அதாவது மொத்தம் அணின்னா என்ன, எப்படி ஒரு மனிதனுக்கு அணிகலன்கள் அழகு சேர்க்குமோ மெருகேற்றுமோ அதுபோல கவிஞன் எழுதக்கூடிய செய்யுள்களுக்கு பாடல்களுக்கு அழகு சேர்ப்பது அணி சேர்ப்பதாக இருக்கக்கூடிய ஒன்றுதாங்க அணி என்பது. அந்த அணி என்பதை நீங்கள் அணிகலன் என்பதோடு பொருத்தி பார்த்தாலே அதனுடைய பொருள் நமக்கு நன்கு விளங்கும். அந்த அடிப்படையில் மொத்த அணிகள் பார்த்தீங்கன்னா 35 வகையான அணிகளை நம்மளுடைய தண்டி அலங்காரம் பேசுகிறது. வடமொழி தண்டி புலவரால் எழுதப்பட்ட ஒரு இலக்கண நூல் தான் காவியதர்சம் என்று வடமொழி நூலை தழுவி எழுதப்பட்ட ஒரு நூல் தான் தண்டி அலங்காரம் என்று சொல்லக்கூடிய அந்த நூல். அந்த தண்டி அலங்காரம் குறிப்பிடக்கூடிய அணிகள் மொத்தம் 35. அந்த 35 வகையான அணி இலக்கணத்துல 7வதாக இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு அணி தாங்க இந்த வேற்று பொருள் வைப்பணி என்று சொல்லக்கூடிய இந்த அணி. அந்த அணி குறித்து தான் இன்றைய காணொளி இருக்க போகுது. வாருங்கள் காணொளிக்குள் செல்லலாம். வேற்று பொருள் வைப்பணி. வேற்று பொருள் வைப்பணி என்றால் என்ன? பொருளை எப்பயுமே தலைப்பிலே அதற்கான விளக்கம் இருக்குங்க. அதாவது கவிஞர் தான் விரும்பிய பொருளை விளக்குவதற்காக பிரிதொரு பொருளை, அதுவும் பிரிதொரு பொருள் என்பது உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களாலும் அறியக்கூடிய ஒரு பொருளை ஏற்றி வைத்து கூறுவதற்கு பேரு தாங்க வேற்று பொருள் வைப்பணி. இதை நம்ம நூற்பாவளியா பார்க்கலாம் பாருங்க. முன்னொன்று தொடங்கி மற்றது முடித்தற்கு பின்னொரு பொருளை உலகறி பெற்றி ஏற்றி வைத்து உரைப்பது வேற்று பொருள் வைப்பே. எவ்வளவு அழகான நூற்பா பாருங்க. நம்ம இந்த நூற்பாவை பிரிச்சு படிக்கும் போதே நமக்கு பொருள் விளங்கிடும். இதுல நான் 2 சொற்களை உங்களுக்கு அடையாளப்படுத்தி கொடுத்துருக்கேன். உலகறி பெற்றி அப்படின்னா உலகத்தில் இருக்கக்கூடிய அனைவரும் அறிந்த பொருளை பெற்றுக்கொண்டு ஏற்றி வைத்து உரைப்பது அப்படின்னா தான் விளக்க வந்த அந்த விரும்பிய பொருளை விளக்குவதற்காக கவிஞன் என்ன பண்றாரு, உலகத்தில் இருக்கக்கூடிய அனைவரும் அறிந்த பொருளை ஏற்றி வைத்து எடுத்து வைத்து விளக்க முற்படுவதற்கு பேருதான். அப்போ தான் கருதிய ஒரு பொருளை விளக்குவதற்காக இன்னொரு பொருளை, அதுதான் வேற்று பொருள் அப்படிங்கிற பொருளை சொல்லியிருக்காங்க. இன்னொரு பொருள் எது? உலகத்தில் இருக்கக்கூடிய அனைவராலும் அறிந்திருக்கக்கூடிய ஒரு பொருள், அதை கொண்டு விளக்குவதற்கு பேர் தான் வேற்று பொருள் வைப்பணி. சரியா? மீண்டும் ஒரு முறை இந்த நூற்பாவை சொல்ற பாருங்க. முன்னன்று தொடங்கி மற்றது முடித்தற்கு பின்னொரு பொருளை உலகறி பெற்றி ஏற்றி வைத்து உரைப்பது வேற்று பொருள் வைப்பே. இதுதாங்க இங்க விளக்கத்துல உங்களுக்கு எளிமையா பொருள் புரியக்கூடிய வகையில கொடுத்திருக்க பாருங்க. கவிஞன் தான் விரும்பிய பொருளை விளக்குவதற்காக உலகத்தில் இருக்கக்கூடிய அனைவரும் அறிந்த ஒரு பொருளை எடுத்துக்கொண்டு உரைப்பது, ஏற்றி கூறுதல், அதற்கு பேருதான் வேற்று பொருள் வைப்பணி. சரிங்களா? இந்த வேற்று பொருள் வைப்பணி மொத்தம் எத்தனை வகையாக இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா 8 வகையான வேற்று பொருள் வைப்பணி இருக்குதாங்க. 1 முழுவதும் சேரல், ஒரு வழி சேரல், முரணி தோன்றல், சிலேடையின் முடித்தல், கூடா இயற்கை, கூடும் இயற்கை, இருமை இயற்கை, விபரீதப்படுத்தல் என்று இன்னவை எட்டும் அதனது
இயல்பே. எதனது இயல்பு? இந்த வேற்று பொருள் வைப்பனியினுடைய இயல்பு இந்த 8மாக சொல்லப்படுகிறது. இப்ப பாருங்க, முழுவதும் சேர நான் ஒண்ண மட்டும் விளக்கி கேட்கிறேன். அதாவது இந்த வேற்று பொருள் வைப்பனி வினை என்னன்னு விளக்கம் பார்த்துட்டோம். கவிஞர் தான் விரும்பிய பொருளை விளக்குவதற்காக பிரிதொரு பொருளை உலக அறிந்திருக்கக்கூடிய ஒரு பொருளை ஏற்றி வைப்பது உரைப்பதற்கு பேரு வேற்று பொருள் பார்த்துட்டோம். அப்ப அந்த எடுத்திருக்கக்கூடிய பொருள் முழுவதும் சேர அவர் அந்த சொல்லக்கூடிய உலகறிந்த பொருளானது விளக்க முற்படும் போது எல்லாவற்றிற்குமே பொருந்தக்கூடிய ஒன்றாக இருக்கும். அதனாலதான் அது முழுவதும் சேரல். அதே போல விளக்க முற்படக்கூடிய உலகை பற்றி அந்த பொருள் எல்லாவற்றையும் குறிப்பாக ஏதோ சிலவற்றை மட்டும் குறிப்பிடுவது, அது ஒரு வழி சேரல். இப்படியாக முரணி தோன்றல்னா என்ன? எதிர்பதமாக அந்த விளக்கக்கூடிய பொருள் ஆப்போசிட்டா இருக்கக்கூடியது முரணி தோன்றல். சிலேடையை முடித்தல்னா என்ன? 2 பொருள்பட இருக்கக்கூடியது. கூடா இயற்கைனா என்ன? பொருந்தாது. கூடும் இயற்கைனா என்ன? பொருந்தக்கூடியது. இருமை இயற்கை என்ன? இரட்டைத்தன்மை உடையது. விபரீதப்படுத்தல்னா என்ன? வித்தியாசமாக பொருந்தக்கூடியது. இப்படியாக இந்த 8 தன்மையில் அமைந்திருக்கக்கூடியது தாங்க வேற்று பொருள் வைப்பனி என்பது. இந்த வேற்று பொருள் வைப்பனியினுடைய வகைகள் குறித்து நம்ம அடுத்த காணொளியில காணலாம். கட்டாயம் இந்த வேற்று பொருள் வைப்பனினா என்னன்னு உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். மீண்டும் கூட இந்த நூற்பா நீங்க உச்சரிச்சு பார்த்தீங்கன்னாலே நமக்கு இதற்கான விளக்கம் என்னன்னு தெரிஞ்சுக்க முடியும். முன்னொன்று தொடங்கி பின்னொரு பொருளை முடித்தற்கு உலகறி பெற்றி ஏற்றி வைத்து உரைப்பது தாங்க வேற்று பொருள் வைப்பு அப்படிங்கிறது. மீண்டும் இந்த வேற்று பொருள் வைப்பனினுடைய வகைகளை குறித்து நாம் அடுத்த காணொளியில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் முனைவர் ஜெயசித்ரா. நன்றி, வணக்கம்.